ஸோ நம்ம இப்போ ட்ரிக்னாமெட்ரியோட இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம்லே அண்ட் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஃபார்ம்லே அண்ட் சம் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸோட ப்ராப்ளம் சால்விங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸோட அதே மாதிரி தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லேருந்து நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கு பதிலாக இன்வர்ஸாக பண்ணுறோம். ஸோ எல்ஹெச்எஸ் டு ஆர்ஹெச்எஸ் போகிறதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் வரும். ஸோ அதுதான் பேசிக்காக. ஸோ ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி இந்த பிபிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் முன்னாடி இருக்கிற பிபிடி எல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த பிபிடி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல 2 இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா அண்ட் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டும் வேறு. ஸோ இது ரெண்டும் ஒன்றுன்னு நிறைய பேர் நினச்சிங்கன்னா கிடையாது. இது ரெண்டும் வேறு. ஸோ முதல்ல சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டாவோட ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டாவோட டொமைன் வந்து இஸ் சேம் ஆஸ் சைன் தீட்டாவோட டொமைன். அதாவது கொசிகன் 0 எப்படி அன்டிஃபைண்டோ அது வந்து கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் கொசிகன் தீட்டாவோட டொமைனில் இருக்காது. அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் tan தீட்டாவில் tan தீட்டா -π/2 to -π/2 and π/2 வேல்யூஸ் இன்க்ளூட் ஆகிருக்காது. ஏன்னா அங்கே அது அன்டிஃபைண்ட். ஸோ சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா சேம் டொமைன், காஸ் இன்வர்ஸ் காஸ் தீட்டா சேம் டொமைன். ஸோ இதோட டொமைன் எல்லாம் வில் பி சேம் ஆஸ் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டொமைன். ஸோ நீங்கள் இதோட வேல்யூஸை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எந்தெந்த கண்டிஷன்லலாம் சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு தீட்டா இந்த வேல்யூஸ்லாம் இருக்கையில் சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டாவோட வேல்யூஸ் வில் பி ஜஸ்ட் தீட்டா. அதாவது சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிறதுக்கு சமம். நாட் எக்ஸாக்ட் அதே கிடையாது, ஆனால் இங்கே அதுதான் நடக்குது. ஸோ காட் இன்வர்ஸ் காட் தீட்டா தீட்டா வந்து 0 to π அண்ட் 0 π நாட் இன்க்ளூடட். ஏன்னா 0 and πயில் காட் தீட்டா வந்து அன்டிஃபைண்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வச்சு சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் -1/2. முதல்ல சைன் இன்வர்ஸ் -1/2 என்ன? ஸோ சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் -π/2 to π/2. ஸோ இங்கே எங்கே வந்து நெகட்டிவாக இருக்கும்? 4th குவாட்ரண்ட்டில். -1/2னா இந்த ஆங்கிள் 30 degrees. ஸோ -30 degrees. ஸோ -π/6. ஸோ சைன் ஆஃப் π/3 minus of -π/6 which is equal to sin π/3 plus sin π/6. Sin π/2 is equal to 1. Sin inverse sin 3π/5. ஸோ நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸையும் ப்ராக்டிக்கலாக கிராஃப் வச்சு அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. sin 3π/5. ஸோ 3π/5 π/2ஓட பெருசா சின்னதா? அவசியம் π/2ஓட பெருசு. ஸோ 3π/5ன்றது π/5னா 180/5 36 into 3. ஸோ 108 degrees. 108 degreesக்கு உனக்கு இங்கே ஆங்கிள் இருக்குது. ஆனால் சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து -π/2 to π/2 தானே. ஸோ சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதோட வேல்யூவை மாற்றணும். ஸோ சைன் இன்வர்ஸ் சைன் 3π/5ல ஓட வேல்யூ என்னவா இருக்கும் முதல்ல? ஸோ சைன் ஆஃப் 108ஓட வேல்யூ வில் பி சேம் ஆஸ் சைன் 72ஓட வேல்யூ. கரெக்டாக? ஏன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் 180 மைனஸ் தீட்டா. இந்த 72ன்றது -π/2 to π/2ஓட ரேஞ்சில் இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன்னா 72 வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கும் 72 ஆங்கிள். ஸோ இதோட ஆன்சர் 2π/5. அவங்க நம்மள்கிட்ட என்ன கேட்குறாங்க? சைன் இன்வர்ஸ் சைன் 3π/5க்கு ஒரு வேல்யூ இருப்பா. ஸோ அந்த வேல்யூ வேறு எந்த ஆங்கிள் இந்த டொமைனில் வேறு எந்த ஆங்கிளுக்கு அந்த வேல்யூ இருக்குது அதுதான் கேள்வி. இன்டெரக்டாக நம்ம அதான் நம்மள்கிட்ட கேட்க வராங்க. ஸோ நம்ம கிராஃபை வரைஞ்சி ஈஸியாக ஆன்சர் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த சமயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் சைன் 2π/3 காஸ் இன்வர்ஸ் காஸ் 7π/6 and tan inverse tan 3π/4. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிட்டு அதோட டொமைனில் அதோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ சைன் இன்வர்ஸ் 2π/3ஓட வேல்யூ என்ன? சைன் 2π/3 வந்து சைன் 120. சைன் 120 √3/2 அண்ட் காஸ் இன்வர்ஸ் காஸ் 7π/6. 7π/6 150 minus √3/2 and tan inverse tan 3π/4.
3π/4ல் அதோட வேல்யூ -1. ஸோ tan இன்வர்ஸ் -1. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது sin இன்வர்ஸ் √3/2 ப்ளஸ் cos இன்வர்ஸ் -√3/2 ப்ளஸ் tan இன்வர்ஸ் 1. ஸோ sin இன்வர்ஸ் √3/2 ஓட வேல்யூ π/3 அண்ட் cos இன்வர்ஸ் -√3/2 ஓட வேல்யூ 150. அண்ட் 0 to π-ல நம்மளுக்கு 7π/6 இருக்குது. ஸோ 5π/6 ப்ளஸ் tan இன்வர்ஸ் -1 -π/4. ஸோ நம்மளோட ஆன்சர் π/3 ப்ளஸ் 5π/6 -5π/4 which is 4π/12 plus 10π/12 minus 3π/12. So 14 minus 3 11π/12. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்ம முதல்ல பார்த்தது sin இன்வர்ஸ் ஆஃப் sin x. இப்போ நம்ம பார்க்க போது sin ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் x. ஸோ நம்மளுக்கு முதல்ல இருந்தது ஆங்கிளில். ஸோ இந்த இடத்துல எக்ஸுன்றது ஒரு ஆங்கிளை குறிக்கும், இந்த இடத்துல எக்ஸ் வந்து ஒரு வேல்யூவை குறிக்கும். ஸோ நம்ம இப்போ எந்தெந்த கண்டிஷன்லாம் sin ஆஃப் sin இன்வர்ஸ் எக்ஸ் எக்ஸாக இருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த டேபிளில் காட்டுறாங்க. ஸோ நமக்கு இதோடது வந்து நம்மளுக்கு sin இன்வர்ஸ் ஆஃப் sin எக்ஸோட டொமைன் இஸ் டிஃபைன்டு பை sin எக்ஸோட டொமைன். sin ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன் இஸ் டிஃபைன்டு பை sin இன்வர்ஸ் எக்ஸோட டொமைன். ஏன்னா எஃபெக்டிவாக sin இன்வர்ஸ் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் டிஃபைன் ஆகிருக்கும் அங்கங்கே தான் sin ஆஃப் sin இன்வர்ஸ் எக்ஸ் டிஃபைன் ஆக முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் தட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தாலும் வீட்டில் உங்கள் அம்மா உனக்கு சாப்பாடு போட்டால் தான் உங்களால் சாப்பிட முடியும். அதே மாதிரி இந்த sin இன்வர்ஸ் எக்ஸ் வேல்யூ கொடுத்தா தான் சைனால் அதை ப்ராசஸ் பண்ணி வேறு ஒரு வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி தான் வச்சுக்கலாம். ஸோ sin ஆஃப் sin இன்வர்ஸ் எக்ஸ் எப்போ எக்ஸாக இருக்கும்? sin இன்வர்ஸ் எக்ஸோட டொமைனில். tan ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் எப்போ எக்ஸாக இருக்கும்? tan இன்வர்ஸ் எக்ஸோட டொமைனில். cosec ஆஃப் cosec இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இது ரெண்டும் சேம். ஸோ இது ரெண்டும் சேம் அண்ட் இது ரெண்டும் சேம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து சில யூஸ்ஃபுல் ஐடென்டிட்டிஸ். sin இன்வர்ஸ் -xஐ வந்து நீங்கள் -sin இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா -π/2 to π/2 தான் sin. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ வந்துச்சுன்னா இந்த இடத்துல -x. ஸோ இந்த இடத்துல 30 degrees இருந்துச்சுன்னா இந்த இடத்துல -30. ஸோ அதே மாதிரி cos வந்து 0 to π-ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த π - x இதுதான் மீதி இருக்கிறாங்க. அதே மாதிரி tan இன்வர்ஸ் எக்ஸுக்கும் அதே லாஜிக். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம இதுக்கு போகலாம், இம்பார்ட்டண்ட் ஐடென்டிட்டிஸ். ஸோ இம்பார்ட்டண்ட் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் சைன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் sin இன்வர்ஸ் -1/x ஆர் sin இன்வர்ஸ் 1/x அப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக cosec இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதிடலாம். இப்போ cosec இன்வர்ஸ் எக்ஸோட டொமைனில் இருக்கணும். ஸோ நம்ம sin இன்வர்ஸ் எக்ஸோட டொமைனில் இருக்கும்போது x should be between -1 to 1ன்னு சொன்னோம். ஸோ x -1 to 1 இருக்குது. ஸோ இப்போ 1/x இருக்குது. ஸோ 1/x should be in between -1 to 1. ஸோ 1/x வந்து -1 to 1க்கு நடுவில் இருந்துச்சுன்னா அப்போ x எங்கே இருக்கும்? -∞ to -1, 1 to ∞. ஸோ இதே மாதிரி cos xக்கும் இது எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் tan இன்வர்ஸ் x வந்து cot இன்வர்ஸ் எக்ஸாக இருக்கும்போது x greater than 0 இல்லை cot இன்வர்ஸ் எக்ஸாக இருக்கும். -π ப்ளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் x, அதாவது cot இன்வர்ஸ் ஆஃப் x -π when x is less than 0. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் ஐடென்டிட்டிஸ் தான். sin இன்வர்ஸ் x ப்ளஸ் cos இன்வர்ஸ் π/2, tan இன்வர்ஸ் x ப்ளஸ் cot இன்வர்ஸ் x π/2 அண்ட் sec இன்வர்ஸ் x ப்ளஸ் cosec இன்வர்ஸ் xும் π/2 தான். இது ஒரு டெரிவேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் எப்போ π/2ஆக இருக்கும்? ஸோ sin இன்வர்ஸ் எக்ஸோட வேல்யூ ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ sin இன்வர்ஸ் 1/2 30 degrees, cos இன்வர்ஸ் 1/2 மைனஸ் வராது, cos இன்வர்ஸ் 1/2 60 degrees. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 90 degrees which is nothing but π/2. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டியும் நீங்கள் ஞாபகம். ஸோ sin ஆஃப் tan இன்வர்ஸ் x. ஸோ இந்த மாதிரி சம்லாம் இருக்கும்போது sin ஆஃப் tan இன்வர்ஸ் x, cosec இன்வர்ஸ் ஆஃப் cot இன்வர்ஸ் x இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் ட்ரையாங்கிள் வரையணும். ஸோ θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இப்போ டேரெக்டாக sin θ தான் கேட்டிருக்காங்க. ஈஸி தானே? ஏன்னா θ ஈக்குவல், ஸோ இந்த ஆங்கிள் θ மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம tan தீட்டா எடுப்போம். ரெண்டு சைடும் tan தீட்டா எடுத்தோம்னா tan of tan inverse x when mod x less than 1 is nothing but x. So x 1 and opposite by adjacent. ஸோ இப்போ பைத்தகாரஸ் தியரம் வச்சு பார்த்தா இது ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, sin தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியஸ் ஈக்குவல் டு x பை ரூட் 1 + x ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இன்டெரக்டாக இந்த சம் தான் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் போன சம் யூஸ் பண்ண அதே ஐடியா தான் இந்த சம்முக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ sin inverse 2x by 1 + x square plus cos inverse 1 minus y square by 1 plus y square. So mod x less than 1, mod y greater than 0, x y less than 1. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் ஏற்ற கண்டிஷன்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ x = tan தீட்டான்னு எடுத்துக்கலாமா? ஸோ sin inverse 2 tan theta by 1 plus tan square theta. So sin inverse 2 tan theta by 1 plus tan square theta is equal to sin inverse sin 2 theta. கரெக்டா? இது எப்படி நமக்கு வந்துச்சு? 2 tan theta by 1 plus tan square theta equal to sin 2 theta நம்ம போன PPT டெரிவேஷனில் பார்த்தோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த ஃபார்முலா எங்கே யூஸ் ஆகும் தெரியாது. ஸோ எல்லா ஃபார்முலாஸும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. So sin inverse sin 2 theta is nothing but 2 theta. So x equal to tan theta. So tan inverse x equal to theta. So 2 theta ன்றது 2 tan inverse x. அதே மாதிரி நீங்கள் y-ஐயும் tan theta எடுத்தீங்கன்னா உங்களுக்கு cos inverse cos 2 theta வரும். cos inverse cos 2 theta plus 2 tan inverse y. ஏன்னா அதே 2 theta தான் இருக்குது, ஆனால் இந்த வாட்டி tan inverse y ஆயிரும். ஸோ நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிறது tan of half of 2 tan inverse x plus tan inverse y. So is equal to tan of tan inverse x plus tan inverse y. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது tan of tan inverse x plus which is x plus tan of tan inverse y by 1 minus xy. ஸோ நம்மளால் இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ண முடியுதுன்னா அவங்க இந்த கண்டிஷனை கொடுத்ததுனால தான் நம்மளால் இந்த கண்டிஷனை அப்ளை பண்ண முடியுது. இல்லைனா நீங்கள் இப்படியே வச்சு ஃபைனல் ஆன்சர் x and y அவங்க வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ x plus y by 1 minus xy இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம போன சம்மோட பார்த்த டெரிவேஷன் தான் இதோட ரிசல்ட் இங்கே இருக்குது. ஸோ sin inverse x plus sin inverse y is, ஸோ நம்ம இந்த எல்லா இடத்துலையும் x is equal to sin theta ஃபார் இந்த முதல் ரெண்டு ஃபார்முலா, x equal to sin theta, y is equal to theta நமக்கு பதிலாக நம்ம வேணா sin a sin b அப்படி வச்சுக்கலாம். ஸோ x is equal to sin a, y is equal to sin b. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கிடைக்க போகிறது sin inverse sin a, sin inverse of sin a plus sin inverse sin b equal to sin inverse of sin a cos b plus cos a sin b. ஸோ உங்களுக்கு sin a plus b equal to sin inverse of sin of a plus b. So a plus b equal to a plus b, hence proved. So நம்ம sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b தான் இப்படி எழுதுறோம். ஸோ இதே மாதிரி cos inverse x plus cos inverse y is equal to cos inverse xy minus root 1 minus y square root 1 minus x square. ஸோ இது என்ன x and y தான் cos a cos b, root 1 minus y square minus into root 1 minus x square தான் sin a sin b. ஸோ இது எல்லா ஃபார்முலாவும் லிட்டரலாக அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேறு நிறைய வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதே மாதிரி இது tan a plus tan b by 1 minus tan a tan b, tan a minus tan b by 1 plus tan a tan b.
ஸோ அதை வச்சு இந்த சம் வந்து ஜேஇ மெயின்ஸோட ஒரு வெரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின். உங்களுக்கு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம், ஆனால் இந்த ஐடியா ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த சம்மை பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஐடியா ஞாபகம் வரணும். ஸோ n is equal to 1 to 50 tan inverse 1 by 1 plus n plus n square. ஸோ 1 by 1 plus n plus n square இது எப்படி எழுதலாம்? n plus 1 minus n by 1 plus n into n plus 1. ஸோ இதை பார்த்தா என்ன ஆகுது? tan a minus tan b by 1 plus tan a tan b. ஸோ அது என்ன? tan inverse of tan a minus tan b by 1 plus tan a tan b. இப்படி எழுதனால so which is nothing but tan inverse a minus tan inverse b. ஸோ நம்மளோட tan a தான் n plus 1, நம்மளோட a தான் n plus 1 and b தான் n. ஸோ tan inverse n plus 1 minus tan inverse n. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சம்மேஷன் n equal to 1 to 50 இருக்குது. ஸோ 1 to 50 நீங்கள் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நான் இங்கே கொஞ்சம் குட்டியாக எழுதுகிறேன். tan 2 minus tan 1, tan 3 minus tan 2, so on till tan 50 minus tan 49, tan 51 minus tan 50. Sorry. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டே போயிடும்ல. ஸோ கடைசியில் நமக்கு இருக்க போது tan 51 minus tan 1. ஸோ காட் ஆஃப் அந்த வேல்யூ எடுத்துருக்காங்க, நம்ம tan பண்ணி அதோட 1 எடுத்துக்கலாம். ஸோ tan inverse 51 minus tan inverse 1 இதுதான் நமக்கு வந்திருக்கிற ஆன்சர். ஸோ நமக்கு நத்திங் பட் x minus y by 1 plus xy. 51 minus 1 by 1 plus 51. ஸோ 50 by 52. 50 by 52 is equal to 25 by 26. 25 by 26 வந்து tan ஓட வேல்யூ. ஸோ காட்டோட வேல்யூ வந்து 26 by 25. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்கள் ஞாபகம் வேண்டியது, உங்களுக்கு tan இன்வர்ஸ்க்குள்ளே அவன் என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் அது எப்படியாவது a minus b by 1 plus ab ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு இதை ஒரு கேன்சல் ஆகும். இதை வந்து நம்ம டெலஸ்கோபிக்னு சொல்லுவோம். எப்படின்னா இது எல்லாமே ஃபைனைட் வேல்யூ, நீங்கள் ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் எவ்ரி டேர்ம் கேன்சல் ஆகிட்டே போகிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான் உங்களுக்கு மீதி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் நீங்கள் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் இன்னும் அட்வான்ஸாக படிக்கும்போது இதெல்லாம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த நாலேஜ் போதும். ஸோ இது ஒரு நல்ல சம். ஸோ நமக்கு இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது முதல்ல எந்தெந்த இடத்துல நமக்கு ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ -5. ஸோ இந்த எல்லாமே நமக்கு ரேடியன்ஸில் கொடுத்துருக்கான் நமக்கு. ஸோ -5 வந்து -5 into 57 அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு ஐடியாக்காக தான் இப்போ பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் அப்ராக்சிமேட்டாக பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்? -3 -250 -35. ஸோ ஒரு ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு -250 -35, ஸோ ஒரு -285 கிட்டக்க வரும். அதே மாதிரி 6 into 57 பண்ணும்போது 342 கிட்ட வருது. அண்ட் 12 into 57 பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 684 வருது. இதெல்லாம் நமக்கு டிகிரிஸில் நமக்கு ஒரு ஐடியாக்காக தான். ஸோ நம்ம இப்போ கிராஃப் எடுப்போம். காஸ் இன்வர்ஸ் ஓட ரேஞ்ச் என்ன? விச் இஸ் ஆல்வேஸ் 0 to π. ஸோ நமக்கு இப்போ காஸ் இன்வர்ஸில் இந்த இடத்துக்கு வருவோம். நமக்கு முதல்ல காஸ் இன்வர்ஸ் -285. ஸோ நம்ம -180 -270 -285. ஸோ நான் ஒரு இந்த ஆங்கிளில் இருக்கோம். நம்ம இதான் நமக்கு இந்த ஆங்கிளோட காசு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ -285 பண்ணும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஸோ நம்ம இப்போ எவ்வளோ இதுலேருந்து
சப்ராக்ட் பண்ணி நமக்கு காசோட டொமைனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த வேல்யூ முதல்ல பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ காஸ் இன்வர்ஸ் இந்த ஆங்கிள் பிட்வீன் 0 to π/2 தான் இருக்கும். என்னதான் காசோட டொமைன் 0 to π இருந்தாலும் இந்த ஆங்கிள் 0 to π/2 தான் இருக்கும். ஸோ -5 + 2π. நம்ம ஏன் இந்த 2π ஆட் பண்ணுறோம்? நம்ம 2π - 5 பண்ணும்பொழுது அதோட வேல்யூவை 0 to π/2க்குள்ளே கொண்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2π நம்ம இப்போ 0 வெறும் -5 பண்ணுறதுக்கு பதிலாக 2π + -5 பண்ணுறோம். ஸோ தட் நம்மளோட வேல்யூ 0 to π/2க்குள்ளே இருக்குது. 0 to πக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ. அதே மாதிரி இப்போது சைனுக்கு ஒரு கிராஃப் வரையும். 342 degrees கிட்டத்தட்ட இங்கே வரைக்கும் வந்துருச்சு 342. ஸோ இங்கே ஒரு மீதி கொஞ்சம் ஒரு ஆங்கிள் தீட்டா எடுத்துப்போம். ஸோ நமக்கு 342 டிகிரி சுற்றிருச்சு. ஆனால் நம்மளோட டொமைன் எவ்வளோ இருக்குது, ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது நமக்கு இப்போது -π/2 to π/2 தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ என்ன? நெகட்டிவாக இருந்து நம்ம 6ல் இருக்குது. ஸோ நம்ம 6லேருந்து அதை -π/2 to π/2க்கு எடுத்துகிட்டு வரும்போது 6 - 2π இப்படி எடுத்துக்கலாமா? ஏன் 6 - 2π? ஏன் 2π - 6 இல்லை? ஏன்னா நம்மளுக்கு ஆங்கிள் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் ஆங்கிள் 6 - 2π. ஏன்னா 2π வந்து greater than 6, கிட்டத்தட்ட 6.28 வரும் 2π. ஸோ நீங்கள் அப்படி தான் வாசிக்கலாம். அடுத்து tan inverse of tan 12. ஸோ tan inverse of tan 12 வந்து நம்ம 12 - 4π அப்படின்னு எழுதிடலாமா? 12 - 4π எழுதினா நமக்கு தேவையான வேல்யூ வரும். ஸோ நமக்கு தேவையானதில் -5 + 6 + 2π -2π -12 + 4π. ஸோ 2π கேன்சல். ஸோ 4π - 11. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நீங்கள் ஞாபகம் வேண்டியது எல்லாத்தையும் add or subtract 2π or multiples of other values to bring it down to the range. அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் ஏதாவது வேல்யூ ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லை ஏன் சப்ராக்ட் பண்ணுறோம் ரீசன் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஏன் 2π - 6க்கு பதிலாக 6 - 2π போட்டோம்னா நம்மளுக்கு ஆங்கிள் நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேல்யூஸையும் மைண்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு ரேடியன்ஸில் இமேஜின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நம்ம டிகிரிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சம்ம போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. ஸோ இந்த சம் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் சம்மாக இருக்கும். இந்த சம் உங்களோட ஹோம்ஒர்க் சம்மாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணும்னா நான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல என்ன, நம்ம எல்லாம் காட் இன்வர்ஸில் இருக்குது. ஸோ முதல்ல tan இன்வர்ஸ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் 1/2 ஆயிருமா? அடுத்தது tan இன்வர்ஸ் 1/8, tan இன்வர்ஸ் 1/9, ஸோ 1/18. ஸோ இதெல்லாம் பார்க்க நமக்கு எந்த ஃபார்மில் இருக்குது? 1/2n² ஃபார்ம் யாருக்காவது ஞாபகா? 1/2n² எல்லாமே 1/2n² ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ இருக்கிற மாதிரினால 1/2n² ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 2/4n² எழுதலாமா 1/2n²? கரெக்டாக. ஸோ 2/4n² ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 2n + 1 minus of 2n - 1 by 1 + 2n + 1 into 2n - 1. இப்போ இதை பார்த்தோன்னே என்னடா பண்ணுறான் அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதோட சப்ஸ்டிடியூஷன் இப்போ இதுவும் ஒன்றா இல்லையா? ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வரும்? 2/1 + 4n² - 1 4n². ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? x - y by 1 + xy. ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் x - y by 1 + xy எடுத்துகிட்டு வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 2n + 1 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2n - 1 ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் 2 சம் முன்னாடி பண்ணல, உங்களுக்கு புரியலாம், அதை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட சேம் மெத்தடை வச்சு நீங்கள் இந்த சம்மோட ஆன்சரை எடுத்துகிட்டு வந்துடலாம். அப் டு 100 டேர்ம்ஸ் நானே கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் சம்மேஷனையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி 1 to 100 அவ்வளோதான். ஸோ இது உங்களோட ஹோம்ஒர்க் சம். இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதோட உங்கள் ட்ரிக்னாமெட்ரி மெயின்ஸ் கவர்ட். தேங்க்யூ.